ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுனில், உட்பல் எல்லா பேரும் எழுதிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் அதை வாசிச்சேன். அவங்க எழுதின நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்கு. இது வேலை செய்யற மாதிரி தெரியலையே. அதை விட காதம்பரி பத்தி எழுதினதை படிச்சேன். நான் அதை படிச்சேன். அந்த குடும்பத்தை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. ரவீந்திரநாத்தோட காதம்பரி, அப்புறம் நாகநந்தினி எழுதினாரே. ஹலோ, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. கண்டிப்பா கேக்குறோம். நான் உன்கிட்ட தான் பேசணும். இல்ல உன்கிட்ட தான் சொல்லணும். சொல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் புருஷன் இருக்கான்ல, கல்யாணம் முடிஞ்சு 5-6 மாசத்துல இல்ல 21 நாள்ல வெளிநாடு போயிட்டான். 5-6 வருஷம் ஆயும் இன்னும் திரும்பி வரல. உனக்கு ஒரு தம்பியும் இருக்கான். உன் வயசுல இருந்து ஒரே ஒரு வயசு தான் வித்தியாசம். அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, உங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து அவனை பாத்துக்கிற பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. அது தெரியும்ல. ஆனா அவன் நைட்டு வேலை முடிச்சு வந்தா ஒவ்வொரு திசையில கிடக்குறீங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மையா சொல்லு, உனக்கு எந்த ஆசையுமே இல்லையா? ஆனா உங்க 2 பேருக்குள்ள நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ற? அதாவது நான், நந்தினி, ஜெஜின் பாபு 3 பேரும் ஒன்னா இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது குற்றம் உள்ள வாழ்க்கை இல்ல. ஆனா நந்தினி வெறுத்து ஒதுக்குறது அவ்வளவு நல்லதா எனக்கு தோணல. அது அசிங்கம்தான். நான் சொல்றது புரிஞ்சுதா? உனக்கு இன்னும் சின்ன வயசெல்லாம் இல்ல. இப்போ மனசு எங்க இருக்கு சார்? என் மனசுல பட்டதை எழுதியிருக்கேன் சார். இதெல்லாம் சரியே கிடையாது. நீ என்ன எழுதி வச்சிருக்க? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். நீங்க நினைச்சது அதுல கிடைக்கும் சார். என்ன? அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்கிட்ட கிடைக்கும்னு சொல்ல வரேன். இங்க பாரு, இதெல்லாம் நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அப்போ இந்த விஷயத்தை நான் எங்க அப்பா கிட்ட சொன்ன, இப்போ உனக்கு என்ன வேணும்? முதல்ல அந்த கதவை சாத்து. அது என்னன்னு நான் சொல்றேன். எதுக்கு கதவை சாத்தணும்? வேகமா போ, கதவை சாத்திட்டு வா. உனக்கு இன்னும் புரியலையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை சும்மா விட போறதில்லை. ஹலோ, யாரு? அதான்ப்பா, என் வீட்ல இப்ப யாருமே இல்ல. இப்ப உனக்கு வரதுக்கான வாய்ப்பு இருந்தா வருவியா? சரி, நான் அந்த இடத்துக்கு வரேன். சரி, எப்படினாலும் நீ வந்தாகணும். நான் உன்னை விட போறது இல்ல. ஆமா, என்ன நீ இப்படி பேசுற? சரி, சீக்கிரமா வா, நான் வெயிட் பண்றேன். ஓகே, பாய். La 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 la. La 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 la.
ஏய், உன்னோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன் இப்படி பண்ற? ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சா என் கதை அவ்வளவுதான். அவன் குணம் தான் உனக்கு தெரியும்ல. ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற? குறை சொல்றதுக்காகவே வந்தியா? விடுன்னு சொல்றேன்ல. நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? நான் சொல்றது உனக்கு புரியலையா? எதுக்கு என்ன இப்படி பயமுறுத்தி என்ன கொடுமைப்படுத்துற? என் வாழ்க்கையே நான் சொன்னதெல்லாம் செய்யணும். அதுதான் உன்னுடைய வேலையே. கல்யாணம் முடிஞ்சா குடும்பம் குட்டின்னு போயிடுவீங்க. கல்யாணம் முடிஞ்சதும் உன் உடம்ப உன் புருஷனுக்கு தான் காட்ட போற, சொசைட்டிக்கா காட்ட போற. ஒருவேளை ரொம்ப அழகான நிறைய பணம் கொடுக்குற ஒருத்தன் வந்துட்டா, அதுக்கப்புறம் நீ அவனை விட்டுட்டு போகாமையா இருக்க போற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வயசானவங்கள தொந்தரவு பண்றியா? நான் சொல்றது புரியுதா? நீ இப்ப கம்ப்யூட்டர்ல என்னதான் பண்ற? சுதந்திரமா எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யற மாதிரி நிறைய கம்பெனிங்க இருக்கு. அது அவங்க ஏத்துக்கறாங்க. அதுல நிறைய ஸ்டார்ட் அப் பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? அது சொன்னா உங்களுக்கு புரியாது. சரி, உனக்கு புரியலைன்னா பரவாயில்ல. உனக்கு கேட்க தெரியும்ல. புதுசா ஏதாவது பண்ணணும்னா வெளியில போக தேவையில்லைல்ல. அதைத்தானே நீ எனக்கு சொல்ல வர? 30 lakhs. அது 30 லட்சம் ஆச்சு. 30 லட்சம். சார், இதான் என்னோட ஸ்டார்ட் அப் பிளான். இதுக்கு தான் எனக்கு 30 லட்சம் தேவைப்படுது. என்ன மேடம் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? நீங்க 30 லட்சம் என்கிட்ட கேக்குறீங்க. நான் உங்களுக்கு 30 கோடியே தர தயாரா இருக்கேன். உண்மையாவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆனா மேடம், அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு சில விஷயங்கள்லாம் செய்யணும். இது என்னோட உடம்பு. இதை யாருக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு முறை இப்படி பண்ண வாவ், இளமையான உடம்புக்கு இவ்ளோ பணம் கிடைக்குதா? ஒரு ராத்திரிக்கு 50,000 ரூபாயா? வா. என்னாச்சு உனக்கு? உங்களுக்கு என்னன்னு தெரியலையா? ஏய், இது என்ன? என் லேப்டாப்ல என்ன பார்த்துட்டு இருக்க? உன்னுடைய போக்கு ரொம்ப மாறிடுச்சு. நீ இப்போ ஒரு பிசினஸ்காரியா மாறிட்ட. நீ உன் உடம்பே வித்துக்கிட்டு இருக்க. இதுக்கு நீ பேசாம நகை வியாபாரியா மாறி இருக்கலாம். புரியுதா? என்ன பத்தி நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. ராத்திரி 2 மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்துட்டேன்ல. ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு உன் உடம்பில இருந்து ஏதோ கெட்ட வாசம் வருது. சீ, சே சே சே. மிஸ்டர், முதல்ல நான் சொல்றத கேளுங்க. நான் ஏன் கேட்கணும்? சொல்லு. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போற நீ? விளக்கம் கொடுக்கணுமா? எக்ஸ்பிளனேஷன். பெண்களை பலாத்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தடுக்க எந்த ஒரு வழியும் இல்ல. இத்தனை நாள் உன்னை நான் பாத்துக்கிட்டேன். ஆனாலும் என்ன நீ கவனிக்கல. அந்த பஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அசிங்கப்படும் போது நீ பேசாம தானே நின்ன? உன் ப்ரொமோஷனுக்காக என்ன சீரழிச்சல்ல? உன் பொண்ணு உன்னை எதிர்பார்க்காம எனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? அந்த பணத்தை வாங்கி தானே பிசினஸ் பண்றேன் நானு. உனக்கு பணமா அள்ளி கொடுத்த? சரி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். எதுக்கு பொம்பளைங்களோட உடம்ப தப்பான எண்ணத்தோடய பாக்குறீங்க? நான் என்ன வேசியா? இன்னும் ஏதாவது சொல்லணுமா? மரியாதை எங்க இருந்து போ. எனக்கு இப்போ 79 வயசாகுது.
உங்ககிட்ட இருந்து எனக்கு வாழ்க்கை தத்துவத்தை பத்தி கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்னை யாரு மரியாதை கேட்க இங்க இருந்து சொன்னா? போயிடு. நீ என் மகளே கிடையாது. நான் எப்பவோ போக ரெடி. எனக்கு எங்க போனாலும் 50% கிடைச்சா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். மரியாதை இங்க இருந்து போயிடு. ஆ? உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது. ஓடி. மேடம், நான் இப்ப என்ன எழுதணும், என்ன டைட்டில் எழுதணும் எதுவுமே தெரியலையே. நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க பிசினஸ் எல்லாம் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆகி நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தனை இப்படி எழுத கூப்பிட்டு இருக்கீங்கன்னா சோ இல்ல, எனக்கு எதுவும் புரியல. நான் என்ன எழுதணும், எப்படி எழுதணும்? இப்ப நல்லது எழுத போறியா கெட்டது எழுத போறியா? கெட்டதுதான் எழுதணுமா மேடம்? அப்படியெல்லாம் வேண்டாம், எப்பவுமே நல்லதுதான் எழுதணும். என்ன சொல்றீங்க? போ போய் அந்த கதவை சாத்து. இல்ல புரியல. நீ எந்த எண்ணத்தோட வந்தேன்னு தெரியும். நான் என்ன நினைச்சனோ அதான் நீயும் நினைச்ச.